வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு டேஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். தேங்காய் பொங்கலும் கத்திரிக்காய் கடையலும் செய்யலாம். நான் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். அதில் ஒரு பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நிறைய கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகமும் 4 வரமிளகாவும் கிள்ளி போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் செவந்து பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2-3 பச்சை மிளகாவும் கீறி போட்டிருக்கேன். இதில் அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு லேசாக வறுத்து வச்சுருந்தேன். 1/2 கப்பு பச்சைப்பயிறு, 1 கப்பு பச்சரிசி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதுக்கு தண்ணி 5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து கலந்துட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்துட்டு குக்கரை மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 3 விசிலுக்கு விட்டுக்கலாம். 3 விசில் வந்த பிறகு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பொல பொலன்னு வெந்து வந்துருச்சு. இது குழையவும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிட்டு வாசனைக்காக 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். அவ்வளோதாங்க, தேங்காய் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை உசிலி உப்புமான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு சைட் டிஷ்க்கு கத்திரிக்காய் கடையல் செஞ்சுக்கலாம். நான் 1/2 கப்பு பச்சைப்பயிரை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கிறேன். ஒரு 80% வெந்த பிறகு அதில் 4 பச்சை மிளகாவும் 1 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி, நல்ல பழமான தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காயெல்லாம் வேகட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்தில் இந்த காயெல்லாம் வெந்து வந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கீரை கடையிற மத்தால் இந்த கத்திரிக்காவெல்லாம் லேசாக மசிச்சு விட்டுடலாம். ரொம்ப கூழாக மசிச்சிடாமல் ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரு 5 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். தாளித்து கத்திரிக்காயில் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இது தேங்காய் பொங்கல் இல்லைன்னா உசிலி உப்புமான்னு சொல்லுவாங்க. இதில் மைல்டாக மசாலா வாசனையும் இருக்கும். நம்ம பட்டை கிராம்பும் சேர்த்துருக்கோம். இந்த கத்திரிக்காய் கடையலோட இது ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.